ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு வெப்சைட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்கு தான். ஸோ பேசிக் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆங்குலரு ரியாக்டு அந்த லெவல் வரலுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் ஃபஸ்ட்லேருந்து பேசிக்கான ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாதவங்க, ஸோ கற்றுக்கிறோன்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேருந்தே ரொம்ப பேசிக்லேருந்தே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி உள்ளே கொண்டு வரணுன்னா ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி தான் ஜாவா ஸ்கிரிப்டை உள்ள HTML பேஜில் எழுத முடியும். CSS கோடை ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை உள்ளே கொண்டு வரணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்டர்னலாகவும் CSS மாதிரியே எக்ஸ்டர்னலாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். .js ஃபைலில் யூஸ் பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்டை எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்டர்னலாக யூஸ் பண்ணுறப்ப ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி உள்ளே ரைட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டு லாங்குவேஜுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். வேல்யூ ஜாவா ஸ்கிரிப்டுன்னு கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா document.write வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு அர்த்தம். document.writeனா இதை டிஸ்பிளே பண்ணும். உங்களோட வெப்பேஜில் வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் அப்படிங்கிறத உங்களோட வெப்பேஜில் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மாதிரி இது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் செக் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களோட ஃபஸ்ட்டு வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹெட்ரு அந்த H2ல கொடுத்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ மல்டி லைன் கமாண்டு அண்ட் சிங்கிள் லைன் கமாண்ட்ஸு. சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா // இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது கமெண்ட் லைனாக போயிடும். ஸோ மல்டி லைன்னா /* அந்த ஹேஷ்டிக் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட்ஸாக வந்துடும். ஸோ இப்போ நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது தான், கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த தடவை அந்த ப்ரோக்ராம் பார்க்குறப்ப ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்களே ஹிண்ட் எழுதிக்கலாம். ஸோ எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது, இது டிஸ்பிளே ஆகியிருக்காது, அவ்வளோதான். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஹெட்டர் மட்டும் தான் தெரியுது, கீழே எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுக்குள்ளே நம்ம HTML டேக்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே அந்த போல்டு டேகை யூஸ் பண்ணியிருக்கோம், பிரேக்கிங் டேகும் யூஸ் பண்ணியிருக்கோம். லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ளே வெல்கம் நண்பா அப்படிங்கிறது பிரேக்கிங் டேக் யூஸ் பண்ணி கீழே அடுத்த லைனில் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே HTML இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ பாருங்கள், ஸோ லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது போல்டில் வந்திருக்கு, கீழே பிரேக்கிங் டேக் போட்டு வெல்கம் நண்பா அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே இப்படி தான் HTML கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா அலர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அலர்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும்னா, ஒரு சர்வரில் இல்லை உங்களோட யூசர் இன்ட்ராக்ஷனுக்காக ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டணும் அப்படின்னா இந்த அலர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக ஒரு யூசருக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உள்ள அலர்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். உள்ளே
என்ன டிஸ்ப்ளே பண்ணணுமோ அதை கொடுத்துருக்கோம். வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதோட அவுட்புட் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பேஜ் லோட் ஆகிறப்ப வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறது ஓகே, அதில் அந்த பட்டனோட வந்துடும். அலாரம் ஃபங்க்ஷன் வேறு. ஸோ இது மாதிரி ப்ராம்ப்ட்டுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டில் நீங்கள் டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இது வந்து ஒரு அலாரம் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அது அப்படியே போயிடும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம் இப்போ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஃபங்க்ஷன் வந்து கேட்குது. ஸோ அதில் வந்து ஓகேங்கிற ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருக்கும். இதில் எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். பட் ஆனால் இது ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டினோட வரும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்குது, டு யூ வாண்ட் டு ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல், ஓகே ஆர் கேன்சல். இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கொஸ்டினோட ஒரு கன்ஃபார்ம் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, ஒரு யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட என்டர் யுவர் நேம் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட வெப்சைட் யூசர்கிட்ட நம்ம வாங்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் செக் பண்ணோம்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் வந்துருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. நான் ஏன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், அதனால இதெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த இது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும், நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இப்போ இதில் என்னோடய நேம் கொடுத்தேன்னா ஸோ அது டிஸ்பிளே ஆகும். உள்ளே என்ட்ரு கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா அது உள்ளே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருந்தோம்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேகு உள்ளே வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட் டாட் ரைட்னு கொடுத்து ஹாய் ஹலோங்கிறது பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா என்டர் யுவர் நேம்னு ஃபஸ்ட்டே கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் நான் சுபாஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சுபாஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு நான் இதில் உங்கள் பேர் அருள்னு வச்சுப்போம். ஸோ அருள்னு நான் கொடுத்துட்டேன்னா என்டர் கொடுத்தேன்னா ஹாய் ஹலோ அருள் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்டில் வர்ற நேமை வந்து நம்ம வேரியபிளாக வாங்குகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் எப்போவுமே விஏஆர் வேரியபிள் நம்ம வாங்குகிறோம்னா அதை விஏஆர்னு முன்னாடி கொடுத்துட்டு அந்த வேரியபிளாக வாங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேமை நம்ம இப்போ அருள்னு கொடுத்த நேமை வந்து ஒரு வேரியபிளாக வாங்கி அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணுறோம். பட் ஆனால் ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் இங்கே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மேட்ரு. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்ப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால சுபாஷன் டிஸ்பிளே ஆகுது. நான் இங்கே வந்து அருள்னு கொடுத்தேன்னா அதே தான் ஃபங்க்ஷனு. பட் ஆனால் இங்கே வந்து வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு வேரியபிளாக வாங்கி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ப்ளஸ் போட்டு அந்த நேமுங்கிறத அந்த வேரியபிள் நேமை இங்கே கொடுத்துட்றோம். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9th ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சோர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த main.js அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன கோடு எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் நேம் தான் கொடுத்துருக்கோம். அண்டர்லைன் டேக் HTML டேக் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ
இது வந்து 9th ப்ரோக்ராம். இந்த 9th ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தோம்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அண்டர்லைனுக்குள்ளே எக்ஸ்டர்னல் சைட் ஷீட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாகவும் எழுதி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கூட ஒரு HTML பேஜுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஐடிங்கிறது மெசேஜ்னு நான் ஐடி கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சைட் ஷீட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்டர்னல் சைட் ஷீட் என்னென்னு பார்த்து செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா windows.onload = டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா விண்டோஸ் லோட் ஆகிறப்பயே இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதுதான் அர்த்தம். ஸோ அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம்னா கெட் எலமெண்ட் பை ஐடி மெசேஜ். அதாவது நீங்கள் அந்த 10th ப்ரோக்ராமில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐடி கெட் எலமெண்ட் பை ஐடி, அதாவது இந்த போல்டுங்கிறது ஒரு எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட்டை இந்த ஐடி என்ன இருக்கோ அது மூலமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது. இந்த ஒரு இது வந்து கீவேர்டு. இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கிறது ஜாவாஸ்கிரிப்டில். போல்டாக இருக்கணும், ஐ வந்து பி வந்து போல்டாக இருக்கணும், ஐ வந்து போல்டாக இருக்கணும். ஸோ இ வந்து எலமெண்ட்டுக்கும் ஈயும் வந்து போல்டாக இருக்கணும், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ மெசேஜுங்கிறத அந்த ஐடியை நான் உள்ளே கொடுத்துட்றேன். இன்னர் HTMLங்கிறதும் ஜாவாஸ்கிரிப்டோட அந்த ஒரு கீவேர்டு தான். ஸோ அதையும் கொடுத்துட்றேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி என்னன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமில் மெசேஜுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. உள்ளே அந்த போல்டு டேக்குள்ளே எதுவுமே கொடுக்கல. பட் ஆனால் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா இதில் கொடுத்துருக்க வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகுறப்ப அந்த ஐடிக்குள்ளே எனக்கு உள்ளே வரணும். இன்னர் HTMLல எனக்கு உள்ளே தெரியணும் அப்படின்னு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 10th ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜுங்கிற ஐடியை கால் பண்ணி உள்ளே இருக்க இன்னர் HTMLல கொடுத்துருக்க வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு விண்டோஸ் லோட் ஆகிறப்பயே. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இப்போ 11th ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிங்கிற வேரியபிள். அதில் பார்த்தீங்கன்னா நியூ டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். டேட்டுங்கிறது ஆக்சுவலாக ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபைன்டு ஒரு டேட்டா டைப்பு. ஸோ டேட்டுன்னு கொடுத்தோம்னா உங்களோட இன்றைக்கி கரண்ட் டேட் வந்து ஃபெச் ஆகிடும். நான் அந்த டேட்டை ஒன்றுமே பண்ணல, அந்த டியை வாங்கி அதை மட்டும் அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் செக் பண்ணோம்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதுதான் இப்போ என்னோட கரண்ட் டைமு. ஸோ டிஸ்பிளே ஆகிருக்கு. நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் இந்த கோடை ரன் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் என்ன டைமோ அந்த டைமை ஃபெச் பண்ணிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக எக்ஸ்டர்னலில் ஆன்லோடுன்னு கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இப்போ நான் பாடி லோட் ஆகுறப்பயே இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ண சொல்லி நான் அலர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அலர்ட் மெசேஜ் மட்டும் வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறப்ப இந்த பாடி ஃபங்க்ஷன் லோட் ஆகுறப்ப எனக்கு இந்த மெசேஜ் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிடும். ஸோ செக் பண்ணுவோம் இப்போ வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட்னு ஃபஸ்ட்டே வந்து அலர்ட் ஃபங்க்ஷன் ஒன்று தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் செக் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நோ ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நோ ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்துருந்தாலும் சப்போஸ் உங்களோட ப்ரௌசர் வந்து ஜாவாஸ்கிரிப்டை வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லைன் தெரியும். சாரி, ஒரு பேஜ் வந்து உங்களோட ப்ரௌசர் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது இந்த நோ ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த லைனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது எப்படின்னா உங்கள் கூகுள் குரோமில் ஜாவாஸ்கிரிப்டை டிசேபிள் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போகலாம். இதில் ஒன்றுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். இதில் நோ ஸ்கிரிப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் பேராகிராஃபுக்கு ஆன் கிளிக் ஈவெண்ட், அதாவது ஆன் கிளிக்கில்
அந்த பேராகிராஃபை கிளிக் பண்ணுனா எனக்கு என்டர் யுவர் பர்சன்டேஜ்னு கேட்கணும், ப்ராம்ப்டில் கேட்கணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கீழே வந்து கிளிக் ஹியர் டு என்டர் யுவர் பர்சன்டேஜ்னு நான் ஹிண்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணால் நான் என்னோடய பேராகிராஃபுக்கிட்ட என்னோடய கர்சரை நான் கொண்டு போய் கிளிக் பண்ணால் எனக்கு என்டர் யுவர் பர்சன்டேஜ்னு கேட்கணும். அவ்வளோதாங்க சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ உள்ளே போயிட்டேன், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் ஹியர் டு என்டர் யுவர் பர்சன்டேஜ்னு நான் ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்னோடய ப்ராம்ப்டில் கேட்குது என்டர் யுவர் பர்சன்டேஜ். நான் 70 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இது அதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஃபங்க்ஷன் எழுதலை. ஸோ நான் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரு பண்ணுறதுக்கு கேட்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பேசிக்ஸு. ஸோ நம்ம இப்போ 15th பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் பர்சன்டேஜ் நான் வாங்கி அதை டிஸ்பிளே பண்ணுறேன். போன இதில் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு நம்ம அந்த பர்சன்டேஜை வாங்கிட்டு ஜஸ்ட் ஓகேனா ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த இதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு அந்த பர்சன்டேஜ் ஒரு வேரியபிளில் நான் வாங்கி அந்த வேரியபிளை வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அலாட் ஃபங்க்ஷனில் லாஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ அங்கே இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பர்சன்டேஜ் நான் கொடுத்துட்டேன். நான் கிளிக் பண்ணுறேன். நான் இப்போ வந்து 70 அப்படின்னு நான் என்னோடய பர்சன்டேஜை கொடுத்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பர்சன்டேஜ் இஸ் 70 அப்படின்னு ஒரு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ டிஸ்பிளே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரியே இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கோர்ஸ் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டோட அடுத்தடுத்த லெவலில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா, ஒரு யூசர்கிட்ட வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஒரு வெப்சைட்டில். இல்லைன்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குற மாதிரி தான் ஆக்சுவலாக ஒரு வெப்சைட்டுங்கிறது. அந்த நியூஸ் பேப்பர் ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்காது ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னு நான் சொல்கிறேன். வெறும் கண்டென்ட்டு, வெறும் ஃபோட்டோ, சிஎஸ்எஸ் கோடு மட்டும்தான் இருக்கும், HTML கோடு இருக்கும். பட் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு யூசரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு இன்புட் அவுட்புட் வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் தான் இருக்கும். ஸோ அந்த கோடு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அந்த கோடை உங்களுக்கு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா என்னோடய டெலிகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கணுன்னாலும் எங்களோட டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.